சோதி பாதி ஆகி நின்று சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா, வீதியாக ஓடி வந்து விண்ணடியில் ஊடு போய் ஆதிநாதன் நாதன் என்று அனந்த காலம் உள்ளதே. இறைவன் அருவமாகவும் ஒரு உருவமாகவும் இருப்பவன். இறைவன் சோதியாக அருவ நிலையில் பாதியும் தூய்மை நிலையில் குற்றமற்றவனாக மீதியும் உள்ளான் என்கிறார் சித்தர். நம் புத்தியால் அறியும் அறிவு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அறிவு. நம் மனதால் உணர்ந்த அனுபவத்தால் நாம் பெறும் அறிவானது கற்றுக் கொடுக்கப்படாத அறிவு. இறைவனே இந்த கற்றுக் கொடுக்கப்படாத அறிவை ஆன்மீக தேடல் உடையவனுக்கு குருவாக இருந்து அருளுகிறார். இதையே வாசியை பயிலும் ஒரு யோகியானவன் தனது பிராணனை 6 ஆதாரங்களையும் தாண்டச் செய்து சரஸ்டாரத்திற்கு 12 விரக்கடை மேலே இருக்கும் துவாதச ஸ்தானத்திற்கு ஏற்றுகிறார். இதையே சிவவாக்கியர் விண்ணடி என்று இங்கு குறிப்பிடுகிறார். அந்த இடத்தை அடைந்த ஒரு யோகி இறைநிலையான ஆதிநாதனை உணர்வதாக சமாதி நிலையில் பலகாலம் இருக்கிறார்.